கட்டி காப்பாற்றுகின்ற காவல் தெய்வமாக புரட்சி தலைவர் அவர்கள் மறைகின்ற பொழுது 16 லட்சம் உறுப்பினர்கள் நம்முடைய இயக்கம் மாண்புமிகு அம்மா அவர்கள் கழகத்தினுடைய பொதுச் செயலராக பொறுப்பேற்று 28 ஆண்டு காலம் இந்த இயக்கத்திற்கு வந்த சோதனைகள் வேதனைகள் இந்த இயக்கத்தினை அழித்து விடும் மாண்புமிகு அம்மா அவர்களை அரசியலிலிருந்து அப்புறப்படுத்த வேண்டும் என்று எதிரிகள் கட்டிய கங்கணங்கள் எல்லாம் தூக்கி எறிந்து தூள் தூளாக்கி புரட்சி தலைவர் எந்த நோக்கத்திற்காக இந்த இயக்கத்தினை துவைக்கினாரோ ஆட்சி செய்தாரோ கட்சியை காப்பாற்றி நடத்தினார்களோ அதனை நான் நிறைவேற்றியே காட்டுவேன் என்று மாண்புமிகு அம்மா அவர்கள் இன்றைக்கு 1.5 கோடிக்கு மேற்பட்ட தூய தொண்டர்கள் கொண்ட மாபெரும் இயக்கமாக எந்த கொம்பாதி கொம்பால் வந்தாலும் அசைக்க முடியாத எகைக்கோட்டையாக நம்ம இயக்கத்தை உருவாக்கி தந்திருக்கிறார். இன்றைக்கு இளைஞர்களும் இளம்பெண்களும் மாணவ மாணவிகளும் 25,000 பேர் என்று இங்கே கணக்கிலே சொல்லியிருக்கின்றீர்கள். ஆனால் நாங்கள் வழிநடுகளும் வருகின்ற பொழுது பார்த்தோம். இதில் உள் நடுவில் உட்கார்ந்திருப்பதில் எந்த கலப்பிலும் இல்லை. முன்பக்கத்தில் தான் பெரியவர்கள் உட்கார்ந்திருக்கின்றார்கள், தாய்மார்கள் உட்கார்ந்திருக்கின்றார்கள். அத்துணை நிலைகளிலும் மாணவர்கள் மாணவிகள் இளைஞர்கள் இளம்பெண்கள் தான் முழுக்க முழுக்க வந்து இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு எதிர்காலத்தில் தமிழகத்தை காப்பாற்றுகின்ற தலைவர் இதயம் டாக்டர் புரட்சி தலைவி அம்மாவர்கள் தான் என்பதற்கு அத்தாட்சியாக இந்த கூட்டம் இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்று சொன்னால், எனக்கு முன்னாலே பேசிய அண்ணன் சொன்னார்கள், மாண்புமிகு நத்த விஸ்வநாதன், மாணவ செல்வங்களுக்கு அம்மா ஆற்றிய பணிகள் யாராலும் எந்த முதலமைச்சராலும் இந்த மாநிலத்திலும் செய்யவில்லை என்று உண்மைதான். இந்த வருடம் மட்டும் 23,500 கோடி ரூபாயை கல்வித்துறைக்காக மாண்புமிகு அம்மாவர்கள் ஒதுக்கிறார்கள். தமிழகத்தினுடைய ஒரு ஆண்டுடைய வருமானம் நம்முடைய மாநிலத்திய சொந்த நிதி வருவாய் மூலம் பெறுகின்ற நிதி 86,000 கோடி ரூபாய் என்று நாம் கணக்கில் எடுத்துக்கொண்டால் அதில் 1/4 நிதியை மாண்புமிகு அம்மா அவர்கள் மாணவ செல்வங்களுக்கு ஒதுக்கின்றார்கள். கல்விக்காக அனைத்து நிலைகளிலும் இலவச கல்வி தந்து, இலவச பாட புத்தகம் தந்து, இலவச சீருடை வருடத்திற்கு 4 வந்து இலவச கல்வி தந்து, காலையில் இருந்து இலவச பஸ் பாஸ் சைக்கிள் தந்து, லேப்டாப் ஜாமெட்ரி பாக்ஸ் கலெக்ஷன்ஸ் உலகளாகிய அறிவியலை தேர்ச்சி பெற வேண்டும் என்ற லேப்டாப் விலையில்லாத லேப்டாப் 18,000 ரூபாய் மதிப்புடைய விலையில்லாத லேப்டாப்பையும் தந்து, 11, 12ஆம் வகுப்பில் 5,000 ரூபாய் ஊக்கத்தொகையும் தந்து, இன்றைக்கு கல்வி தாயாக விளங்குகின்ற இதயம் டாக்டர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இதுவரை 86,000 கோடி ரூபாயை கல்வித்துறைக்காக கொடுத்திருக்கின்ற சொன்னால், தமிழகத்தில் இருக்கின்ற அத்துணை மாணவ செல்வர்களுக்கும் ஒரு தரமான கல்வியை, உயர்ந்த கல்வியை அரசியல் மூலமாக நாம் தந்துவிட்டால், அதாவது ஒரு ஏழை மாணவன் எந்த நிலையிலும் ஏழ்மையின் காரணமாக பள்ளி படிப்பையோ கல்லூரி படிப்பையோ இடையில் நிறுத்திவிடக்கூடாது. பொருளாதார நிலையினால் இந்த மாணவன் பள்ளி படிப்பையோ கல்லூரி படிப்பையோ இடையில் நிறுத்திவிடக்கூடாது என்பதை மாண்புமிகு அம்மா அவர்கள் தாயுள்ளத்தோடு சிந்தித்த காரணத்தினால் இன்னைக்கு மாண்புமிகு அம்மா அவர்கள் கல்வி பணி ஆற்றி வருகின்றார்கள். இதனுடைய பலன் இன்றும் ஒரு 15 ஆண்டுகளில் இந்தியாவிலேயே தமிழகம்தான் கல்வியில் முதல் மாநிலம், தமிழகம்தான் கல்வியில் பட்டதாரிகள் நிறைந்த மாநிலம், தமிழகத்து மாணவர் தான் உலகில் அனைத்து நாடுகளிலும் வேலை வாய்க்கின்ற ஆற்றல் படைத்த வேண்டிய நிலையை உறுதியாக உருவாக்கும் என்பதனை நான் இந்த நல்ல நேரத்திலே தெரிவித்துக் கொண்டு, காலத்தின் அறிவுறுதி நானும் அண்ணன் அவர்களும் சென்னை செல்ல இருப்பதால் இன்று இந்த கூட்டத்திற்கு சிறப்பான கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்து நம்முடைய கூட்டுறவுத்துறை அமைச்சர் மதுரை மாநகர மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் அன்பு சோழர் ராஜு அவர்களும் மிகப்பெரிய முயற்சி எடுத்து இந்த மாணவர்கள் இங்கே ஒன்றிணைத்து இருக்கின்றார். அதோடு அவர் இங்கே பேசும்போது சொன்னார், ஒரு பக்கம் மட்டன் பிரியாணி, ஒரு பக்கம் சிக்கன் பிரியாணி, பொறுமையாக இருந்து சாப்பிடுங்கள் சொன்னார். உங்களுடைய பொறுமையை நான் சோதிக்க விரும்பவில்லை. ஆகவே இந்த கூட்டம் முடிந்தவுடன் மீண்டும் நீங்கள் விரும்பி கேட்கின்ற கலை நிகழ்ச்சியும் நடக்கும். அதனை கண்டுபிடித்து மாண்புமிகு அமைச்சர் ஏற்பாடு செய்திருக்கின்ற அறுசுவை உணவையும் நீங்கள் நிறைவாக உணவு பாதுகாப்போடு செல்ல வேண்டும் என்று இந்த நல்ல நேரத்தை கேட்டு மாண்புமிகு அமைச்சர் செல்லூர்ராஜ் அவர்களுக்கும் அவரோடு இணைந்து இந்த நிகழ்ச்சிக்கு உறுதுணையாக இருந்த அத்துணை கழகத்தினுடைய மூத்த முன்னோடிகளுக்கும் என்னுடைய நன்றியை வணக்கம் தெரிவித்து, வரிய உரிந்தவர்களுக்கும் என்னுடைய நன்றியை வணக்கத்தையும் தெரிவித்து நன்றி, வணக்கம்.